குழுமி இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய நண்பகல் வணக்கம். பெருமானின் பெருங்கருணையோடு திருக்கள்ளில் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி அவர் தம் பொற்பாதங்களை பதித்த இந்த புனித மண்ணில் நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக உயிர்களெல்லாம் உயிரிழதற்காக அருளிய திருவாசகம் என்னும் மறையில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களில் இருந்தும் 658 பாடல்களில் இருந்தும் பெருமான் இந்த பிறவியில் நமக்கு அருளிய பொருளை பகிர்ந்தும் கேட்டும் இன்புறும் நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்திலே பெருமானின் பெருங்கருணையோடு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. முதல் சுற்றாக 51 பதிகங்களையும் சிந்தித்து முடித்து பெருமானின் பெருங்கருணை இந்த ஆலயத்தின் பாலாலயம் நடந்ததுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்ததற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது சுற்றாக சிவபுராணத்தில் இருந்து துவங்குவதற்கு பெருமானின் திருவருள் கைகூடிய வண்ணம் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வாரமும் இன்று முதல் சிவபுராணம் துவங்கி திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களுக்கும் பெருமான் இந்த பிறவியில் கொடுக்கின்ற பொருளை இந்த சுற்றில் என்ன பொருளை தருகிறாரோ, சென்ற சுற்றில் எத்தனை பொருளை கொடுத்தாரோ, அது எந்த அளவுக்கு எல்லா உயிர்களுக்குள்ளேயும் போச்சோ அதெல்லாம் இறைவனுக்கும் அந்தந்த உயிர்களுக்கும் தெரிந்த விஷயம். இந்த இரண்டாவது சுற்றில் பெருமான் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறாரோ, எப்படி அந்த ஒவ்வொரு பதிகங்களிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கிறாரோ, என்னென்ன பொருளை நமக்கு தேடி தருகிறாரோ, அந்தந்த பொருளை எல்லாம் அனுபவிப்பதற்காக பெருமான் இந்த நிகழ்வை மீண்டும் உருவாக்கி இருப்பதாகவே நான் உணர்கிறேன். முதல்ல இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த சிவபுராண திருவாசகம் பற்றி பேசும் பொழுது இந்த ஆலயம் அப்ப என்ன அமைப்புல இருந்ததோ அந்த மாதிரி அப்ப இருந்த ஒரு பழைய வண்ணங்களோடு இருந்தது. ஆனா நான் இப்போது உணர்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அந்த 5 வருடங்களாக நம்ம வந்து இங்க உட்கார்ந்து அந்த திருவாசகத்தை ஒவ்வொரு பதிகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களையும் நம்ம உணர்ந்து இறைவன் நமக்கு உணர்த்தியதை உள்வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அசைப்போட்டு நமக்குள்ள கலந்துக்கிட்டோமோ, அப்ப கொஞ்சமாவது என்ன ஆயிருக்கும், நம்மளுடைய மனசெல்லாம் கொஞ்சமாவது இமியளவாவது ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் திருவாசகத்தை பற்றியும் திருவை பற்றியும் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அப்ப உள்ள வரும் பொழுது அந்த வண்ணம் பூசாத செவர்கள் அந்த 5 வருடங்களுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கும், கண்டிப்பா கொஞ்சமாவது அதுல பட்ட தீட்டி கொஞ்சமாவது என்ன பண்ணியிருப்பார் இறைவன், கொஞ்சமாவது அந்த நல்ல வண்ணங்களை நல்ல எண்ணங்களை சிவை சின்னங்களை கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இது பண்ணியிருப்பார். அதனுடைய திருக்குறிப்பாகத்தான் இந்த ஆலயத்தினுடைய இந்த மறுமாற்றத்தை நான் பார்க்கிறேன். அந்த திருக்குறிப்பு இப்படி செழிப்பா இப்ப எல்லா உயிர்களும் முதல் படிநிலையை கடந்து அடுத்த படிநிலைக்கு தயாராக இருக்கிறது. மீண்டும் திருவாசகத்தை சிவபுராணத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் நமக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தெளிவும் அந்த புரிதலும் வரணும் என்பதற்காக இரண்டாவது சுற்றை இறைவனாக வகுத்து கொடுத்ததாக நான் உணர்கிறேன். அப்பேற்பட்ட அந்த பொன்னார் திருவடிகளை, இந்த பெருமானின் பொன்னார் திருவடிகளை நீள நினைந்து மனம் மொழி மெய் என்னும் முக்கரணங்களால் அவர் தம் பொன்னார் திருவடிகளை போற்றியும் வணங்கியும் வாழ்த்தியும் வழுத்தியும் இந்த நிகழ்வை இனிதே துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகம் எல்லா உயிர்களுக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம். திருவாசகத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. திருவாசகத்தை தெரிந்தால் திருவாசகம் யாருக்கெல்லாம் புரிகிறதோ, திருவாசகத்தை யாருக்கெல்லாம் தொடும்பாக்கியம் கிடைக்கிறதோ, திருவாசகம் யாரையெல்லாம் தொடுகிறதோ அது இறைவன் அவர்களோடு உறவாடுவதற்கு சமம், இறைவனோடு அவர்கள் உரையாடுவதற்கு சமம். எதெல்லாம் யாரெல்லாம் திருவாசகம் தொட்டுச்சோ அவங்களெல்லாம் இறைவன் என்ன பண்ணிட்டாரு, தொட்டு விட்டார் அப்படின்றது அர்த்தம். யாருக்கெல்லாம் திருவாசகம் புரிகிறதோ அவர்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னு அர்த்தம்னா இறைவனோடு உரையாடுகிறார்கள் அப்படின்றது அர்த்தம். யாராவது தெரிஞ்சாதானே பேச முடியும், தெரியாதவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது. என்னன்னு கேட்டா எந்த ஊருன்னு கேட்டா ஊர் சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்துருவோம் இல்லையா. நல்லா தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களா இருந்தா என்னப்பா சாப்பிட்டீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு, அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அத்தனை விஷயங்களும் நம்ம விளக்கமா விவரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி சிவபெருமான் எந்த உயிர்களை தெரிவு செய்து அந்த உயிர்களின் கைகளில் திருவாசகத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த உயிர்கள் இறைவனோடு உரையாடும். எப்படிங்க உரையாடும், 2 பேருக்கும் என்னங்க லாங்குவேஜ், என்ன மொழியில அவங்க 2 பேர் பேசிப்பாங்க, 2 பேருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா திருவாசகத்தை தொட்ட எல்லா உயிர்களுக்கும் தெரிந்த விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய திருக்குறிப்பு. இந்த உலக இயக்கம் அனைத்தும் அவனுடைய உரையாடல்கள். இந்த உலகம் எப்படிலாம் இயங்குதோ
அந்த அதுதான் இறைவனுடைய உரையாடல்கள். அந்த உரையாடல்கள் அத்தனையும் அந்த உயிர்களால் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். ஓ, இப்படித்தான் இருக்கணும் பொழுது, இதுதான் இயல்பு, இப்படிதான் கடந்து போகணும் போல அப்படின்ற ஒரு தன்மை அந்த உயிர்களுக்குள்ள தன்னால விதைந்து விளையும். அப்படி உருவாக்குவதற்காகத்தான் இந்த திருவாசகம் இந்த உலக உயிர்களுக்காக இறைவனால் இங்க கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஞான உயிர், ஒரு மாபெரும் ஞான திரள் யார் அப்படின்னு கேட்டா மாணிக்க வாசக பெருமான். வாதவூர்ல பிறந்த அந்த மாணிக்க வாசக பெருமான் பெருமானால் திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்ட்டு பெருமானே பெயர் சூடி அவர் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி மாணிக்கங்களாக, மாணிக்கம் என்பது ஒரு விலையுயர்ந்த ஒரு கல், ஒரு திரவியம். அப்பேற்பட்ட அந்த விலை மதிப்பில்லாத ஒரு உயர்ந்த ஒரு அரிய பொருளை அவருக்கு ஒப்பிடுறாரு சிவபெருமான். அவர் வாயிலிருந்து உதிர் வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குமா? மாணிக்கங்களா இருக்கும். எப்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பழகினதுக்கு அப்புறம் அதை சொன்னாரா அப்படின்னு கேட்டா இல்ல. கூடயே இருந்தாருங்க. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் என் கூடயே வந்தாரு. ஒவ்வொரு பாடல்களும் எழுதி எழுதி என் முன்னாடி பாடி பாடி பாராட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் தான் நான் அவருக்கு மாணிக்க வாசகன்னு பேர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இல்ல. எப்ப அப்படின்னா, இறைவனை பார்த்த மாத்திரத்திலேயே வாதவூரன் இறைவன் திருவடிகளுக்கு அடிமையாகிறார். இறைவனுடைய அந்த பேரருளுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார். அங்கேயே யாருக்கிட்டையும் கேட்கல, யாரு சாமி இவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும், இவருக்கூடயே போனா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிருமா, போகம் வருமா, யோகம் வருமா, அதெல்லாம் கேட்கல. பார்த்த மாத்திரத்திலேயே இறைவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அந்த அர்ப்பணித்த அந்த கணமே, ஏன்னா அர்ப்பணிக்க வைத்தவன் இறைவன், அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்றது போல மாணிக்க வாசக பெருமானை அர்ப்பணிக்க வைத்தவன் இறைவன். அர்ப்பணித்த அந்த கணமே மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் என்னன்னு பேர் வைக்கிறார்? மாணிக்க வாசகன். ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதினவருக்கு தெரியும் இல்லையா, இந்த புத்தகத்துல என்னெல்லாம் எழுதியிருக்கோம், எந்தெந்த பக்கத்துல எல்லாம் எப்படிலாம் எழுதியிருக்கோம். ஒரு சில பக்கத்துல சுமாரா எழுதியிருக்கோம், ஒரு சில பக்கத்துல பிரம்மாண்டமா இருக்கு. இதை பார்த்தா படிச்சாங்கன்னா ஆஹா ஓஹோன்னுவாங்க. அப்படின்றத புத்தகத்தை எழுதினவருக்கு தெரியும் இல்லையா, சிவபெருமானுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு அந்த ஆட்கொண்ட நாள் முதலே, ஆட்கொள்ளும் பொழுதே, ஆட்கொள்ள போகிறோம் என்னும் பொழுதே அவருக்கு என்ன தெரியும்? இவர் யார், இவரை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இவரை வைத்து மாணிக்கத்திற்கு ஒப்பான சொற்களை இவர் வாயிலிருந்து உதிர்க்க போகிறோம். என்ன மாதிரி சொற்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துளியும் பொய்யில்லாத சொற்கள். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். துளியும் பொய்யில்லாத சொற்கள். மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயா, இந்த உலகத்துல நீ எதை போய் தேடினாலும் சரி, உன் கையில எது கிடைச்சாலும் சரி, அது என்னது? பொய். அது பொய். இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் அது என்னது? பொய். நிலையில்லாத ஒரு விஷயம்தான். நிலையானது எதுங்க அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதாயா இருக்கு, அது திரு, அது சிவம். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் மெய்யான ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மெய்யை எல்லாரும் உணர்ந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் எது என்று நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பொய் புரிந்து கொண்டோமே ஆனால் பொய் அதாவே போயிட்டு மெய் தன்னால் உள்ள வந்துடும். அதற்கு யாருடைய திருவருள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய திருவருள் நம்மை நோக்கி வரும் பொழுது, மெய் நம்மை தீண்டும் பொழுது, மெய் நம்முள் ஆளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் நம்மை விட்டு விளவும். எதெல்லாம் பொய் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். விட முடியுதோ இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாராலையும் ஆமாங்க, பார்த்த கணத்துல எல்லாத்தையும் திறந்துட்டேங்க, அப்படியே போயிட்டேன், சிவபெருமான் பின்னாடியே போயிட்டேன், ஞானி ஆயிட்டேன், அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா, முதல்ல புரிஞ்சுக்க சொல்றான். ஐயா, இது என்னதுன்னு புரிஞ்சுக்கோ, மெய்யினா என்னன்னு புரிஞ்சுக்கோ, பொய்யினா என்னன்னு புரிஞ்சுக்கோ. மெய்யை நோக்கி நீ வருவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அதை தெரிஞ்சுக்கோ. எப்படி வர முடியும்? எல்லாராலையும் அப்படி ஒரு கணத்துல வர முடியாது. அப்படி ஒரு மாயஜாலம் பண்ணிலாம் வர வைக்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்? உனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில வா. அந்த பாதையில நீ போகத்தையும் கடக்கணும். அதை தாண்டிதான் உன்னால எங்க வர முடியும்? யோகத்துக்கிட்ட வர முடியும். நேரா ஒரே ஸ்டெச்ல அங்க இருந்து இங்க போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்படி இந்த உயிர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் உயிர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாணிக்க வாசக பெருமானை வைத்து இந்த உலகிற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். இது ரொம்ப எளிமையா இருக்கணும். அந்த எளிமையா இருக்கிற விஷயங்களை படிக்கின்ற உயிர்கள், புரிந்து கொள்கின்ற உயிர்கள், கேட்கின்ற உயிர்கள், இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? நமக்கும்னா என்னது? இந்த மனித இனத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ன? எதற்கு இங்க வந்திருக்கிறோம்? எப்ப என்ன பண்ணுவோம்? யார் அதெல்லாம் பண்றா? என்னைக்கு எங்க
அவனுடைய திருவடியை கொண்டு போய் நம்ம போய் சேர முடியும். அப்ப இதற்கெல்லாம் என்னங்க வழி இருக்கு அப்படின்றதுக்கு, எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு எல்லார் கையிலயும் என்ன வந்துருச்சு இப்ப, மொபைல் போன்ல கூகுள் மேப்னு ஒன்று போட்டுட்டு நம்ம எந்த ஊருக்கு போனோமோ அந்த ஊருடைய லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரே காமிச்சிடுறாரு, இப்படி போங்க, லெஃப்ட் போங்க, ரைட் போங்க அப்படின்னு காமிச்சிடுறாரு இல்லையா? அப்படி இந்த உலக உயிர்கள், இந்த மண்ணில், இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் இறைவன் திருவடிக்கு சேர்வதற்கான எளிதான கூகுள் மேப் எது அப்படின்னு கேட்டா இந்த திருவாசகம். அது உள்ள எல்லாமே இருக்கு. எப்படிங்க போகணும், இப்படி உடனே கிடைச்சிருமா, இல்ல ரொம்ப நாள் ஆகுமா, எல்லாத்துக்குமே விடை இருக்கு. யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைச்சது, யாரை தேடி கொடுக்குறான் இறைவன், என்ன செய்தா கொடுக்குறான் இறைவன், இதெல்லாம் செஞ்சாதான் தருவானா, செய்யாமலே தருவானா, எல்லாத்துக்குமான விடையை யார் சொல்றா அப்படின்னு கேட்டா மாணிக்க வாசக பெருமான். சிவபெருமான் மாணிக்க வாசக பெருமான் உள்ளிருந்து உதிர்த்த வார்த்தைகள் திருவாசகமாக மலர்ந்தது. இதனாலதான் நல்லா யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ நூல்கள் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் எழுதியிருக்காங்க, வெளிவந்திருக்கு. இன்னைக்கும் நம்மளுடைய கைகளில் எடுத்து அதை படித்து புலாங்கிதம் அடைக்கிறோம், மகிழ்கிறோம், அதை உணர்கிறோம். ஆனா எல்லா நூல்களிலும் பாத்தீங்க அப்படின்னா அதை இன்னார் எழுதியார், இன்னார் பாடினார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உள்ள வந்துடும். ஆனா திருவாசகம் மட்டும் அதுல இருந்து மாற்று. திருவாசகத்துக்கு யார் எழுதினான்றது குறிப்பிடப்பட்டது கிடையாது, யார் பாடினா அப்படின்றதும் குறிப்பிடப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா சிவபெருமான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய அத்தனை இயக்கங்களும் யாருடையது, இறைவன் தான் இயக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த உலகத்தில் இயங்குகின்ற எல்லாமே யாரை வைத்து இயங்கினாலும் அதனுடைய மூலம் யாருடையது அப்படின்னு கேட்டா இறைவனுடையது. அப்ப அதை ஒரு என்ன மாதிரி இன்னொருத்தர், உங்களை மாதிரி நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொன்னாதானே அது புரியும். அப்பதானே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே என்ன கேட்போம், சாம்பிள் கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? முதல்ல ஒன்று வாங்கணும்னா ஒரு சாம்பிள் கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டெமோ பார்த்துருவோம் இல்லையா? அப்படி சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித உயிர்கள், இந்த உலக உயிர்கள் எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரு எளிய மனிதனை இந்த உலகிற்கு அனுப்பி அந்த எளிய மனிதனை ஆட்கொண்டு, அந்த எளிய மனிதனை ஆட்கொண்டதற்கு பின்னும் அவனுக்கு பல அல்லல்களை கொடுத்து, திருப்பெருந்துறையில மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொண்ட பிறகு மாணிக்க வாசக பெருமான் வாத ஊரராய் இருந்து அனுபவித்த துன்பங்களை விட மாணிக்க வாசகனாய் இருந்து அனுபவித்த துன்பங்கள் அதிகம். ஏன் அப்படின்னா அதை உலகுக்கு புரிய வைக்கிறார். ஐயா, இறைவன் ஆட்கொண்டாலும் உன் விதி என்னவோ அந்த விதியெல்லாம் கடந்துட்டு தான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா உன்னுடைய அந்த வகையை சேர முடியும். உனக்கு என்ன வகை நான் வகுத்து வைத்திருக்கிறேனோ அந்த வகையை நீ சேர வேண்டுமே ஆனால் உன் விதி வழியாதான் நீ வரணும். அந்த வழியாதான் நீ என்ன பண்ணணும், வரணும். உனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கணும். கல்லை மிதிக்கணும்னா கல்லை மிதிக்கணும், முள்ள மிதிக்கணும்னா முள்ள மிதிக்கணும், மலர மிதிக்கணும்னா மலர மிதிக்கணும். இத்தனை பாதைகளை நம்ம கடந்து வந்தாதான் உனக்கு என்ன நான் புள்ளி வைத்திருக்கிறேனோ அந்த புள்ளியை நீ என்ன பண்ண முடியும், சேர முடியும். அப்படி மாணிக்க வாசக பெருமானை திருப்பெருந்துறையில குதிரை வாங்குவதற்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தடுத்தாட்கொண்டு என்னவா மாத்துறாரு அவரு, மாணிக்க வாசக பெருமான் என்னும் மாபெரும் ஒப்பில்லாத ஒரு யோகியாக மாற்றுகிறார் சிவபெருமான். எப்பேற்பட்ட யோகி அப்படின்னா, எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல், எதையும் தனது என்று சொல்லாமல் அத்தனையும் இறைவனது. எனக்கு வருகின்ற இன்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு வருகின்ற துன்பமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் யாருடையது, இறைவன். இன்பத்தையும் இறைவன் தான் தருகிறான், துன்பத்தையும் இறைவன் தான் தருகிறான். இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனையும் நீ ஏற்றுக்கொண்டால்தான் நீ இறைவனை புரிந்து கொண்டதாக அர்த்தம். சுவாமி, எனக்கு நான் கோயிலுக்கு வந்துடுறையா, எனக்கு இன்பத்தை மட்டும் கொடுத்துறியா, துன்பம் என் பக்கமே வராத மாதிரி பாத்துக்க சாமி, அப்படி வந்தா லெஃப்ட்ல போயிட்டு அந்த சைடு எங்கேயாவது போயிட சொல்லு, இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இறைவனுக்கும் நமக்குமான புரிதல் இன்னும் சரியாக வரவில்லை அப்படின்றதுதான். நீங்க போய் இறைவனுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க போய் ஐயா எனக்கு இப்படி ஒரு துன்பம் இருக்கு, நான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தும் அவனுடைய மேலான பார்வையில் தான் நடந்துருக்கு. அவன் பார்வை இல்லாம இங்க ஒரு அணு கூட அசையாது. என்ன நடக்குதோ அத்தனையும் இறைவனுக்கு தெரியும். நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம போய் அங்க நிக்க வேண்டியது என்ன, அங்க நிற்கும் போது இறைவன் முன்னாடி நிக்க வேண்டியது என்னன்னா, இங்க பலமுறை பேசியிருக்கோம். இறைவன் முன்னாடி நிற்கும் பொழுது எப்படி நிற்கணும் அப்படின்னா பிணமாக நிற்கணும். எந்த புலன்களும் என்ன ஆகக்கூடாது, செயல்படக்கூடாது, அப்படியே நிற்கணும். அவங்ககிட்ட போய் நல்லா வாயை திறந்து ஐயா எனக்கு இதை கூடிய அது கூடியான்னு கேட்டுட்டு இருக்கிறதோ, அவனை திட்டுறதோ, வசைப்பாடுவதோ,
வந்தனே இப்படிலாம் செஞ்சனே, இதை செஞ்சியா அப்படின்ட்டு அவனை கேட்கறதோ நிந்திப்பதோ கூடாது. அவன் முன்னாடி போய் இதுவரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? பெருமானே என்னை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் செஞ்சியா? அது துன்பமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், என்னை தேர்ந்தெடுத்து இதையெல்லாம் செஞ்சியா இறைவா? நீ தருவதை அத்தனையும் நான் என்ன பண்றேன்? ஏற்றுக்கொள்கிறேன் இறைவா. இன்னும் எத்தனை காலம் நான் இங்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து எனக்கு நீ தர வேண்டுவது என்னவாக இருக்கிறதோ அதை தருவதை நான் ஏற்றுக்கொள்ளும் அறிவை, எப்பொழுதும் அதை மறுக்காமல் நான் ஏற்றுக்கொள்ளும் அறிவை எனக்கு தருவது ஒன்றுதான் நான் வேண்டக்கூடிய வேண்டுதலாக இருக்கணும். இறைவா அதை மட்டும் கொடுக்கணும் இறைவா அப்படின்ற ஒரு புரிதலோடு அங்க நின்னாலே போதும். நம்ம வேண்ட கூட தேவையில்லை, அந்த புரிதலோடு அவர் முன்னாடி நின்னாலே போதும். தெளிவு பிறக்கும், புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த ஞான பெட்டகம் இந்த திருவாசகம். திருவாசகத்துல முதல் பதிகமான சிவபுராணத்துல இன்னைக்கு கால் எடுத்து வைக்க போறோம். சிவபுராணம் அப்படின்றது நம்ம பெருசா வரலாறுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். மாணிக்கவாசகர் எப்படி இருந்தார், வாதவூரரா இருந்தாரு, எப்படி மாறினாரு, எப்படி வந்தாரு, அதெல்லாம் பலமுறை நம்ம இங்க சிந்திச்சிட்டோம். அதனால நேரா நம்ம போக போறது திருவாசகத்துக்குள்ளதான். திருவாசகத்தை பத்தி பலமுறை இங்க பேசியாச்சு. சிவபுராணம் அப்படிங்கிறது எதுல இருந்து, ஏன்னா அது அது ஒரு மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு பிறவியிலேயோ பேசி முடித்து விட முடியுமானா முடிக்க முடியாது. பெருமான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கால அளவின் அடிப்படையில நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நகர வேண்டிய அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படி முதல் பதிகமான சிவபுராணத்தில் இன்று நம்மளுடைய அடியெடுத்து வைக்க போறோம். சிவபுராணம் அப்படின்னா, புராணம் அப்படின்னா என்னன்னு முதல் நமக்கு தெரியும். புராணம் அப்படின்னா பொதுவாக எதை சொல்வோம்? புராணம் அப்படின்றது புராணம்னா கதை. கதைன்னா என்னது? வரலாறு. இப்படி ஒருத்தர் இருந்தாருங்க, இத்தனாம் நூற்றாண்டுல இப்படி ஒரு மன்னர் இருந்தாரு, அந்த மன்னர் இப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாரு, கொடுங்கோலனா இருந்தாரு, இல்ல ரொம்ப நல்லவனா இருந்தாரு, தர்ம சிந்தனை உள்ளவனா இருந்தாரு, இப்படி எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சாரு, இத்தனை நலத்திட்டங்கள் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாறு. அந்த வரலாறு இப்படி என்னால சொல்ல முடியும்? அவரை பத்தி தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். முதல்ல இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு, வந்து உட்காந்துட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தர் கேட்கிறாரு அவர் யாருங்க அப்படின்னு கேட்டா, திருப்பெருந்துறையில குதிரை வாங்க போறதுக்காக போறவரு இறைவனை குருவடிவாக பார்த்த உடனே போய் அங்க போய் நின்ன உடனே அங்க கேட்கறாங்க அங்க இருக்கவங்கள, யாருங்க இவரு? வந்த உடனே இப்படி நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறாரு, யார் இவரு அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் அவர் அப்படியே அவருடைய வரலாற்றையே சொல்றாரு. என்னது? இவன் என்னுடைய சொந்தக்காரங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், என்னுடைய ஆளு. இவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல என்னது? மாணிக்கம் போல வேணும். எப்படி சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். சார் வந்திருக்காரு, அவர் என் கூட ஒரு 20 வருஷம் 22 வருஷம் நாங்க 2 பேரும் வேலை செஞ்சோம் ஒரு இடத்துல. அப்ப என்னால என்ன பண்ண முடியும்னா அவர் யாரு என்னன்றதுல என்னால சொல்ல முடியும் இல்லையா? இல்லைன்னா அவர் இன்னைக்கு முதல் நாள் அங்க உட்காந்துருந்து ஒரு பத்தி என்னால பேச முடியும்? அப்ப நல்லா யோசிக்கணும், இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றத. இறைவன் எல்லா உயிர்களையும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், எப்படி தொடர்பு கொண்டுட்டு இருக்கான்? எல்லா பிறப்புகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் இறைவன் இடையறாது நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்? பயணம் செய்துட்டு இருக்கான். அதனால இந்த உயிர் என்ன பண்ண போகுது? திருவாசகம்னு ஒன்று இந்த உலகத்துக்கு கொடுக்க போகுது. அவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் எப்படி இருக்க போகுது? மாணிக்கங்களா மின்ன போகுதுன்னு அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அப்படின்னா அந்த உயிரை பற்றிய அறிவு யாருக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கு இருந்திருந்தாங்கன்னு அதை சொல்ல முடியும். அதைதான் மாணிக்க வாசக பெருமான் ஒரு இடத்துல கேட்பாரு அழகா. சந்தேகம் இருக்கு, நீயா என்னை ஆட்கொண்ட, திடீர்னு விட்டுட்டு போயிட்ட, நான் இங்க தவிக்கிறேன், நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது எவ்வளவு பெரிய விஷயத்த நான் விட்டுட்டேன்ட்டு. அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது கேட்பார் கேள்வி. என்னது? அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது. என்னை ஆண்டியே நான் அறிவாளின்னு நினைச்சாயா ஆண்ட, இல்ல ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அனுப்பிட்டியா? அது நம்ம பார்த்த உடனே ஒன்னு என்ன நினைச்சிருவோம், ரொம்ப உத்தமம் போல் இருக்கியா அப்படின்னு நினைச்சு கிட்ட போவோம். அவங்க கூட கொஞ்ச நாள் பழகதான் என்ன தெரியும் அப்படின்னா அவனுடைய அழுக்குகள்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லையா? இங்க இருந்து அங்க பார்க்கும்போது எப்படி தெரியும்? அந்த கரை பச்சை கலரா தெரியும். அங்க போய் பார்த்தா எப்படி இருக்கும்? இங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கும். அப்படி நெருக்கமா போகும்போதுதான் என்ன தெரியும்? ஒருத்தனுடைய உண்மை ரூபங்கள் தெரியும். அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்றாரு, யாருக்கும் நெருங்கி யாருக்கு யாரை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா
அந்த உயிருக்கும் அந்த உயிருக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய இறைவன். என்னை பத்தி யாராவது சொல்லணும் அப்படின்னா யார் சொல்ல முடியும்? நான் என்னை பத்தி சொல்லலாம். எனக்குள்ள இருக்க இறைவன் எனக்கு தெரியாததையும் சொல்லலாம். என்னையும் தெரியும் அவருக்கு, எனக்கு தெரியாத என்னை பற்றிய விஷயங்களும் அவருக்கு தெரியும். அப்படி இந்த உலக உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அவங்க யார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் பேச முடியும். அப்படி புராணம் என்பது எதை சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பத்தி நான் சொல்ல முயலும் பொழுது அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பது அவருடைய முன்னை விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியணும்? முன்னை விஷயங்கள். அவர் எப்படிலாம் இருந்தார், அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல முடியும்னா அவரை பத்தி என்னால பேச முடியும். அப்படி மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே இறைவனை பற்றி சொல்ல முயல்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. மாணிக்க வாசக பெருமானை இறைவன் இடையராது எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து இருக்கிறாரு. அதனால கேட்டவன்னு சொல்லிட்டாரு, ஐயா இந்த பிறவியில இவன் பேர் மாணிக்க வாசகன், இவன் வாயிலிருந்து வரப்போற வார்த்தைகள் எல்லாம் மாணிக்கங்களா இன்ன போதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? சிவபெருமானை பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்க இருந்து சொல்லணும்? அவர் ஆதியில இருந்து சொல்லணும். அவரோட ஆதியில இருந்து சொல்லி அந்த வரைக்கும் சொல்லணும். அப்படி சொல்லணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த இறைவனோடு அவர் பயணம் செய்திருக்க வேண்டும் அத்தனை காலம். அப்ப எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு, அது எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இறைவன் என்ன பண்றாராம், அந்த ஆட்கொள்றாருல, அப்பயே தான் யார் என்பதை புரிய வைத்து அதற்கப்புறம் தான் அவர் பேச வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அப்படி ஒரு கணத்துல நடந்தது. தான் யார் என்பதை புரிய வைக்கிறார். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் அழகா ஒரு இடத்துல சொல்வார், புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் பேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன். பூமியில சேவடி தீண்டும் பொழுதே சிவன் என யானும் தேரினன் காண்க. எப்படி தேரினன்னா எப்படி தேர முடியும்? எனக்கு ஒரு நோய்ங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்லா வந்து பேசிட்டு இருக்கோம் கையில, நான் என்ன வார்த்தை சொல்லுவேன்? தேறிட்டேன். எப்படி தேறன? அந்த உடம்பு சரியில்லாம போனதுக்கும் நான் தேற்றம் அடைந்ததுக்கும் இடையில ஒரு விஷயம் நடந்திருக்க. என்னது அது? ஒருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு மருத்துவம் செஞ்சு என்ன பண்ணினாரு? தேற்றினாரு. அப்ப புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேறினன் காண்க அப்படின்னா அந்த சிவன் இவன் என்பதை எனக்கு புரிய வைத்தவன் இறைவன். அந்த சிவன் வந்திருக்கவன் சிவன் எனக்கு புரிய வைத்தவன் இறைவன். எனக்கு புரிய வைத்து அவனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருடைய முழு பயோடேட்டாவும் என் கையில கொடுத்தாரு. அததான் அங்க சொல்றாரு, அந்த புராணம் நம்ம சொல்ல வேண்டுமே ஆனால் மாணிக்க வாசக பெருமான் அவர் திருவாயால் சிவபெருமானை பற்றி பேச வேண்டுமே ஆனால் அந்த இறைவனை பற்றிய புரிதல் மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவனால் ஊட்டப்படுகிறது. ஊட்டப்பட்ட பொழுதே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புராணத்தை சொல்றாரு. சிவனை பற்றி சொல்லுவதால் அந்த புராணம் என்னன்னு ஆயிடுச்சு? சிவபுராணம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 51 பதிகங்களுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் முழுதும் அவர் பாடிய அந்த பாடல்கள் முழுதிலும் எந்த ஒரு இடத்திலும் எந்த பதிகத்துக்கும் மாணிக்க வாசக பெருமான் தலைப்பு இடவில்லை. மாணிக்க வாசக பெருமான் தலைப்பு நம்ம முன்னோர்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து படிச்சு அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அவங்க தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க, இது சிவபுராணம், இது கீர்த்தி திருஅகவல், இது திருஅண்ட பகுதி, இது போற்றி திருஅகவல், அப்படி இது திருச்சதகம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டாங்க, திருவம்பாவை அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டாங்க, தலைப்புட்டாங்க. ஆனா மாணிக்க வாசக பெருமான் அப்படியே ஏதேனும் தலைப்பு ஏதாவது ஒரு பதிகத்துக்கு அவர் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த சிவபுராணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபுராணம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். சிவபுராணம் என்ற வார்த்தையை என்ன பண்றாரு, உபயோகிக்கிறார் உள்ள. அந்த சிவபுராணம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனை பற்றி நாம பேசுறது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம். சிவனை பற்றிய புரிதல்கள் நமக்குள் இருந்து நம்ம பேசினாலோ நம்ம சிந்திச்சாலோ நம்ம அதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலோ அது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம் தான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்றத நமக்கு என்ன செஞ்சான் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கறது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம் தான்.
இந்த சிவபுராணத்துக்கு முன்னோர்கள் எல்லாம் படித்து அவர்கள் இட்ட தலைப்பு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு உட்தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்னது? சிவனது அனாதி முறைமையான பழமை. சிவனது அனாதி முறைமையான பழமை. சிவனது அனாதி முறைமையான பழமை. அனாதினா அது காலம் சொல்ல முடியாது. இத்தனை நூற்றாண்டுங்க, அத்தனை நூற்றாண்டுங்க, இந்த யுகங்க, அந்த யுகங்க, எல்லா யுகங்களையும் எல்லா நூற்றாண்டுகளையும் எல்லா காலத்தையும் கடந்தவன் சிவபெருமான். காலகாலன். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல என்ன சொல்றாரு? காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்கும், ஞாலமே விசும்பே அவை வந்து போகும் காலமே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த உலகம் வருவதற்கும் போவதற்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் கையில இருக்கு. அதனாலதான் காலகாலன் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு உண்டு. அப்பேற்பட்ட பெருமான என்ன சொல்றாங்க? சிவனது அனாதி முறைமையான பழமை. அப்ப புராணம் என்பது எதை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பழமைகளை பற்றி சொல்லணும். முறைமையான பழமை. முறைமையான பழமை அது ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. சிவனது அனாதி முறைமையான பழமை. முறைமையான பழமைன்னா எப்படி சொல்லணும்? தொன்று தொட்டு வரணும். அப்படியே ஒரு ஸ்டெப்பா, 1வது வயசுல எப்படிங்க, 2வது வயசுல எப்படிங்க, 3வது வயசுல எப்படிங்க, 4வது வயசுல அப்படி தொன்று தொட்டு வரணும். ஒன்னையும் விடாம சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம். ஐயா நாங்க எங்கேயா போறது? அந்த காலத்துக்குலாம் நாங்க எங்க போறது? நாங்க எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு உயிரும் இறைவனை உணர்ந்த காலம்தான் அந்த அனாதி முறைமையான பழமை. இந்த பிறவியில நமக்கு எத்தனையோ காலம் கழிச்சுதான், எத்தனையோ ஆண்டு கழிச்சுதான் இதை பத்தி ஒரு தொடுதல் ஏற்பட்டுச்சு இல்லையா? அந்த தொடுதல் ஏற்பட்ட நாள் தான் நமக்கு அனாதி முறைமையான. அன்னையிலிருந்து நான் என்ன உணர்ந்தேன்? இறைவன் அன்னையிலிருந்து இறைவன் எனக்குள்ள வந்து என்னெல்லாம் சொன்னாரு, எப்படிலாம் சொன்னாரு, எதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதி முறைமையான பழமை. அததான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபுராணத்தையோ திருவாசகத்தையோ சிவத்தையோ பற்றி நமக்கு ஒரு புரிதல் வரணும், அவரை தொட முடியணும், அவரை தொடணும், அந்த ஆரம்ப நிலை வரணும் அப்படின்னா முந்தை வினை ஓயாம அது வரவே வராது. என்னைக்கு தொட்டமோ அன்னைக்கு முந்தை வினை போயிடுச்சு. நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும். மாணிக்க வாசகன் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை கவனிக்கணும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அந்த முந்தை வினை முழுதும் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு நமக்கு இனிமே சம்பந்தம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறம் வர வினைகளை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்கப்புறம் வர வினைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அவன் இருக்கு, அடுத்தது நமக்கு இருக்குது. அப்படி மணிவாசக பெருமானின் எஞ்சிய வினைதான் இந்த உலகைக்கு எதை கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகத்தை கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை ஆட்கொண்ட பொழுதே அவர் முக்தி அடையல. இறைவனால் ஆட்கொண்ட பொழுதே என்ன பண்ணல? அவர் முக்தி அடையல. இறைவன் ஆட்கொண்ட பொழுதே முக்தி அடையல. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை இன்னும் அவருடைய எஞ்சிய வினைகளை அனுபவிக்க வைக்கிறார். அந்த அனுபவிக்க வச்சு எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படியான உணர்வுகள் வரணுமோ, வலியை கொடுக்கும் பொழுது ஒரு உணர்வு, ஆனந்தம் பெறும் பொழுது ஒரு உணர்வு, பக்தியை உணரும் போது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். சத்தம் இல்லாம நகர்த்துறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவரிடத்தில் நம்ம போய் நம்மளை சமர்ப்பணம் செய்ததுக்கு அப்புறம் அந்த முழு வாகனத்தை இயக்குவது அவர்தான் அப்படின்ற புரிதல் வரும் பொழுது வினையை பற்றிய கவலை வரக்கூடாது, வரவும் வராது. வினையை பற்றிய கவலை வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? எல்லாம் அவன் இயக்கிட்டு இருக்கான், அவன் தான் இயக்குறான்ற அறிவு வந்துருச்சுனாலே அவன் இதை என்ன பண்ண போறான்? சுடியாக்குவது அவனுடைய கடமை. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நமக்கு ஒரு வேஷம் போட்டு அனுப்பியிருக்கான், நமக்கு ஒரு உடம்பை கொடுத்து ஒரு உயிர் கொடுத்து இந்தாடா இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வான்னு அனுப்பியிருக்கான். என்ன வேலையை செய்ய சொன்னான்றது இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்னைக்கு நமக்கு இந்த வேலைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன வேலைன்றது நமக்கு தெரியாது. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்னவா இருப்போம்ன்றது தெரியாது. ஏன்னா அதற்கு சான்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோன்றது நமக்கு நல்லா தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்பேற்பட்டவனா இருந்தோன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை இறைவன் எப்படி மாற்றியிருக்காரு அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ளும் பொழுது, எப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ அப்படி பெருமான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உயிரை வச்சுட்டு இதை எப்படிலாம் மாத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? நமக்குள் மாற்றங்களை விதைத்து கொண்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டே போறாரு? அந்த காலத்தை நகர்த்திக்கிட்டே போறாரு. அப்படி சிவனது அனாதி முறைமையான பழமைகளை மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே
வெளியே சொல்றதுக்கு முயற்சித்தது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிவபுராணம் அப்படின்ற பதிகம். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரை பற்றி முழுதும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மிகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு, பெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், சிவபுராணம் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையில் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகை ஆளும் மந்திரத்தை வைத்து ஆரம்பிக்கிறது. வேற எந்த நூல்லையும் இதுக்கு வேற எந்த நூலுக்கும் என்ன கிடையாது, இந்த சிறப்பு கிடையாது. ஆனா இந்த நூலுக்கு அந்த சிறப்பு உண்டு. முதல் பதிகம் ஆரம்பிக்கக்கூடிய பதிகமே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமச்சிவாய வாழ்க. எப்பேற்பட்ட உயிராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத உயிராக இருந்தாலும் சரி, கடவுளை நம்புகின்ற உயிர்களாக இருந்தாலும் சரி, இல்லைங்க உங்க கடவுள் கிடையாதுங்க என் கடவுள் தாங்க பெரியாளு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்களாக இருந்தாலும் சரி, என்னையா இருக்குன்னு கிண்டலுக்கு இந்த புத்தகத்தை திருவாசகத்தை கையில எடுத்து அவங்க திறந்து படிச்சாலும் முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை வாழ்த்திட்டு தான் உள்ளே போகணும். அவன் வேண்டாகிறப்ப இதை படிச்சாலும் என்ன பண்ணிட்டு தான் போகணும், இறைவனை வாழ்த்திட்டு தான் உள்ள போகணும். அதுக்கப்புறம் அவன் அதில் ஆராய்ச்சி செய்யறான், திட்டுறான், இல்லைன்றான், இருக்குன்றான், அதெல்லாம் வேற. ஆனா இறைவனை இது யார் செய்த செயல் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லா உயிர்கள் வாயிலையும் வந்துடாது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர்கள் வாயில் இருந்துதான் வரும். அது திட்டத்துக்காக அந்த உயிர் அந்த புத்தகத்தை எடுத்து இருந்தாலும் இறைவனுடைய சித்தம் என்னன்னா, அந்த உயிர் அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த உயிருக்கு ஒரு உய்வு பாதை அந்த வார்த்தையின் மூலமாக வரணும். அப்படின்னா அந்த புத்தகத்தை அவன் திறக்கும் பொழுது அவன் உச்சரிக்க வேண்டிய முதல் வார்த்தையே என்னது அப்படின்னு கேட்டா, நமச்சிவாய வாழ்க. ரொம்ப முக்கியமான சொல், சாதாரணமான சொல் இல்லை. பஞ்சாட்ச மந்திரம் என்பது நமச்சிவாய அப்படின்றது பஞ்சாட்ச மந்திரம். பஞ்சாட்சர மந்திரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த 5 பூதங்களையும், இந்த உலக உயிர்கள் எல்லாம் 5 புலன்களை கொண்டு இந்த 5 பூதங்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. அந்த 5 பூதங்களிலும் ஒவ்வொரு பூதத்திலையும் ஒரு பூதம் அல்லாது மற்ற 4 பூதமாக இருப்பவன் இறைவன். எல்லா பூதத்துக்குள்ளேயும் இருந்து எல்லா உயிர்களையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இயக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த பஞ்சாட்சரத்தை, அப்பேற்பட்ட அந்த சிவநாமத்தை, அப்பேற்பட்ட இறைவனுடைய திருநாமத்தை முதலில் உச்சரித்து ஆரம்பித்ததுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம். பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு என்ன உபதேசம் கொடுத்தாங்களோ தெரியாது, சிவபெருமானுக்கும் அவருக்கு தான் தெரியும். உபதேசம் கொடுத்த அடுத்த நொடியே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய வாழ்க. சிவனது அனாதி முறைமையான பழமையை சொல்ல வேண்டுமே ஆனால் அவன் திருநாமத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். அப்போ என்னுடைய திருநாமம் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிற மாணிக்க வாசக பெருமான் பெரிய தத்துவத்தை இந்த உலகத்துக்கு சொல்றாரு. சாதாரணமான விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க என்றது ஒரு வாழ்த்து, எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? பொதுவா எப்படி வாழ்த்துவோம்? வாழ்க வளமுடன். யார் யாரை வாழ்த்துவா? பெரியவர்கள் சின்னவங்களை வாழ்த்துவாங்க. என்ன சொல்லி வாழ்த்துவாங்க? இல்லை நல்லா இருக்கணும்ப்பா, இதே மாதிரி நல்லா படி, நல்லா வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேற்றம் வரணும் அப்படின்றத இது பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்து. சின்னவங்க பெரியவங்களை வாழ்த்தலாமா? சின்னவங்க பெரியவங்களை, வயசுல பெரியவங்க, அவங்க நல்லா இருங்க, 100 வருஷம் இன்னும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வாழ்த்தலாமா அப்படின்னு கேட்டா வாழ்த்த முடியும். 2 வாழ்க்கைக்கும் பொருள் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியவர்களை சிறியவர்கள் வாழ்த்துவதற்கும் சிறியவர்களை பெரியவர்கள் வாழ்த்துவதற்கும் பொருள் வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க. மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சா, நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் யாருக்கு உரியது அப்படின்னா சிவபெருமானுக்கு உரியது. அப்பேற்பட்ட சிவபெருமானை தன்னை எல்லா இடங்களிலும் தாழ்த்தி சொன்ன மணிவாசக பெருமான், ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா, நீ நல்லா வாழணும் ஐயா சொல்லுவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. நமச்சிவாய வாழ்க. அப்ப பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்துவது என்பது வேறு, சிறியவர்கள் பெரியவர்களை வாழ்த்துவது என்பதற்கு பொருள் வேறு. ரெண்டுத்துக்கும் பொருள் வேறு. என்ன பொருளுங்க அது அப்படின்னு கேட்டா, பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்தும் பொழுது ஐயா நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படி இப்பேற்பட்ட இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்தேன், இப்படிதான் வாழ்க்கையில முன்னேறணும்னா இப்படிதான் வாழணும்ன்றதை கத்துக்கிட்டேன், நீயும் அதே மாதிரி வழியில என்னை விட இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்பா அப்படின்றது பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்துவதற்கு பொருள். சிறியவர்கள் பெரியவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே நீ இப்படியெல்லாம் வாழ்ந்த,
இப்படிலாம் இருந்த, இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்ச, இப்படிலாம் எங்களை வளர்த்த, இப்படிலாம் நீ படிச்ச, இப்படிலாம் வேலை செஞ்ச, இப்படிலாம் வளர்ந்த, உன்னுடைய பாதையில் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். உங்களோட பாதையில நான் என்ன பண்ணிக்கிட்டு வரணும்? எங்களுடைய பயணம் இருக்கணும். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறியவர்கள் பெரியவர்களை வாழ்த்துவதற்கு பொருள். அந்த அடிப்படையில தான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.